அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள பல பேர் கேட்குறது உண்டு, உள்ளத்திற்கு அமைதி வேணும், கிடைக்கிற சம்பாத்தியத்தில் பரக்கத்து வேணும், நிம்மதி வேணும். எப்பொழுதுமே ஒரு விதமான இருக்க நிலை உள்ளத்துலையும் இருக்குது, முகத்துலையும் இருக்குது. அதெல்லாம் நீங்கணும். ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்மள பல பேர் பல நேரங்களில் ஒன்று நமக்கு நாமே கேட்டுக்கிறோம், அல்லது நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் அதுக்கான தீர்வுகளை தேடி நிற்கிறோம். அதற்குரிய அழகிய வழியை தான் ஹசரத் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான தோழர், சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதை தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த காணொலியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களுக்கு, நீங்கள் யாருக்கெல்லாம் நலவை நாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிதுன்னா அதில் உங்களுக்கும் நன்மை உண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பிடிச்சா பலருக்கு இதை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. வாருங்கள், நாம் காணொலிக்குள்ளே போகலாம். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னலில் ஹசனாத்தி, ஒரு மனிதன் நன்மையான காரியம் செய்தால், அந்த நன்மையான காரியம்னா என்ன நான் சொல்லிடுறேனே. தொழுகிறார், ஐங்கால தொழுகை தொழுகிறார், சரி விடுங்க, அதை தாண்டி அது கடமை. அதை தாண்டி கூடுதலான நஃபிலான வணக்கங்கள், உதாரணமாக வச்சுக்கோங்க, காலையில் துஹா தொழுகிறாரு, சரி. அது போக கூடுதலாக அல்லாவை திக்ரு செய்கிறாரு. அவருக்கு என்ன திக்ரு செய்யணுமோ தெரியுமோ அதை தான் சொல்கிறாரு. சுப்ஹானல்லாஹ் தான் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் தான் தெரியும், அல்லாஹ் அக்பர் தான் தெரியும், சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கடுத்து இஸ்திக்ஃபார் செய்கிறாரு. அதுக்கடுத்து சதக்கா செய்கிறார், தன்னால் முடிஞ்சதை கொடுத்து சதக்கா செஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து யாருக்காவது ஏதாவது உதவிகள் ஒத்தாசைகள் செய்கிறாரு. இப்படி நன்மையை நாடி பல ரூபங்களில் முயற்சி பண்ணுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை ஆய்வு செய்கிற, குறிப்பாக அதை உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் நன்மை செய்தால் 5 பலன் அல்லாஹ் கொடுப்பான். 5 பலன் கொடுப்பான். மொதல் பலன் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தை ஒளிமயமாக மாற்றுவான். உள்ளத்தில் ஒரு விதமான இறுக்கம் இருக்காது. எப்பொழுதுமே மன அழுத்தத்தோடு கஷ்டத்தோடு இருக்க மாட்டார். உள்ளத்தில் ஒரு ஒளியை, ஒரு பேரொளியை அல்லாஹ் கொடுப்பான். 2வது என்ன தெரியுமா? அவருடைய முகத்திலே அல்லாஹ் பொலிவை தந்து விடுவான். முகம் பிரகாசமாக இருக்கும், முகப்பொலிவோடு இருக்கும், இறுக்கமான முகம் இருக்காது. ஒரு விதமான பீதி அடைந்த நிலையில் அல்லது ஒரு விதமான பதட்டத்தோட முகத்தை பல பேரை பார்க்க முடியுதா இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்காது. அவருடைய முகத்திலே பொலிவு இருக்கும், ஒளி இருக்கும். இது 2வது அல்லாஹ் தரக்கூடியது. 3வது சொன்னாங்க, உடலுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பான், நோயை விட்டு பாதுகாப்பான், உடலுக்கு ஆற்றலை தருவான். நன்மைகள் செய்வதின் வழியாக அல்லாஹ் உடலுக்கு ஆற்றலை தருவான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 3வது பலன். 4வது எது தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் இன்றைக்கி எல்லாரும் நம்ம தேடுறது, நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ, என்ன நம்ம கையில் வருதோ அல்லாஹ் அதில் பரக்கத் செஞ்சிருவான். எப்போங்க பரக்கத் செய்வான்? நல்ல நீங்கள் விளங்கணும் அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே. நிறைய தாய்மார்கள் நம்முடைய காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய சகோதரர்கள் காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க. அல்லாஹ் ரிசுக்கில் பரக்கத்து செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நிறைய நன்மைகள் செய்யுங்க, நிறைய நல்ல காரியத்தில் ஈடுபடுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச திக்ரை செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையான காரியங்களை யாருக்கு செய்து கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுங்க. அல்லாஹ் அதன் மூலமாக மறைமுகமாக உங்களுக்கு ரிசுக்கில் அல்லாஹ் பரக்க செஞ்சுட்டே இருப்பான். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய இந்த மாதத்துக்கான வரவு இவ்வளவு தானே, எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலையே, குடும்பத்தை எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு தெரியலையே, எப்படி நான் இந்த முதல்ல முடக்கியிருக்கேனே, அடுத்த கட்ட வரவுக்கு எதிர்பார்த்து தானே என்னுடைய பிஸ்னஸே ரன் ஆகிட்டு இருக்குது, அதில் ஏதாவது முடக்கு நிலை வந்துடுமோ நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய நன்மை இருக்குது பாருங்கள், நமக்கு வரக்கூடிய ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவோம் அதன் மூலமாக. இது 4வது முக்கியமான பலனுங்க. 5வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்கள் மனங்களிலே அல்லாஹ் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடுவான், மக்கள் மனங்களில் அங்கீகாரத்தை கொடுத்துருவான். இந்த 5மே நன்மைகள் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்க, நன்மைகள் செஞ்ச 5 நல்ல பலன்கள் கிடைக்குது, தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நன்மைகள் செய்யலை, ஒருத்தர் தப்பாக செய்கிறாரு, நிறைய பாவங்களில் ஈடுபடுறாரு, அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுது தானே?
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க தானே? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காணொளியிலே நான் ஒருவர் நன்மையை விட்டுவிட்டு தீமையான காரியங்களை செய்தால், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்தால் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகளை அவர் உலகத்திலே சந்திப்பார் என்பதை உங்களுக்கு தருகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மக்களோடு இதை ஷேர் பண்ணிக்கங்க. நன்மையில் நம்ம எல்லாருமே கூட்டாளியாக ஆகிக்கொள்ளலாம். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.